அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். கொச்சா, ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ உங்கள் உடம்பு முழுசாகவே தேறிடுச்சு. அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற? மறுபடியும் மாடியிலேருந்து வலிக்கு விழ சொல்கிறியா? இல்லை கொச்சா, அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு திட்டம் போடுவோம். என்னது திட்டமா? டேய், நாம் என்ன கொல்ல கூட்டமாக நடத்துகிறோம் திட்டம் போடுறதுக்கு? ஏண்டா, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா? இனிமே இந்த கோவை நமக்கு சரிப்பட்டு வராது. ஆமாம். என்ன கொச்சா, இப்போ தான் நம்ம கோவையில் ஃபார்ம் ஆகிருக்கோம், அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறேன்னு சொல்கிறீங்களே? என்னது ட்ரான்ஸ்ஃபரா? ஏண்டா, நம்மளை யாரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? நாமளாக தான் இந்த கோவையை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக போகிறோம். புரியுதா? கொச்சா, உங்கள் முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க. ஏண்டா, இது என்னமோ நாட்டோட பிரச்சனைக்கு எடுத்த முடிவு மாதிரி மறுபரிசீலனை பண்ண சொல்கிற? நம்மளோட சேஃப்டிக்காக எடுத்த முடிவுடா, புரிஞ்சுக்கோ. என்னடா, ஒருத்த மூஞ்சில கூட ஈயாடலை, அப்போ உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லை. நீங்கள்லாம் வேணும்னா கோவையிலேயே இருங்க, நான் மட்டும் இந்த கோவையிலிருந்து கிளம்பி போகிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி கோச்சா? தெரியுதில்ல, 3 வேளையும் மூக்கு பிடிக்க நல்ல ருசியாக கொட்டிக்கணும். அது என் கூட இருந்தால் தான் முடியும். புரியுதா? எந்த ஊருக்கு போகிறதுன்னு தான் இன்னும் முடிவு பண்ணலை. கொச்சா, நமக்கு ஏற்ற இடம் சென்னை தான். ஆமாம் கொச்சா, கொஞ்ச நாளைக்கு சாதாரண ஆளா மறுபடியும் ஏதாவது ஒரு ஈவினிங் காலேஜில் சேர்ந்துருக்கோச்சா. வேறு வழி, சேர்ந்து தானடா ஆகணும். உங்கள் கூட இருந்துன்னு வச்சுக்க, அவ்வளோதான். நான் உங்கள் முடிவுக்கே நாங்களும் வர்றோம் கோச்சா. டேய், வர்றது பெருசு இல்லை, போகிற ஊரில் நாம் யார் என்னங்கிறதும் இங்கே என்ன நடந்துச்சுங்கிறதும் யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? ஏன் கோச்சா தெரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? டேய், தெரியவே கூடாதுன்னு சொல்லலடா, நேரம் வரையில் தானாக தெரியட்டும். புரியுதா? ஒரு வழியாக கோவையிலிருந்து சென்னைக்கு வந்தாச்சு. வந்தது மட்டும் இல்லை, ஒரு ஈவினிங் காலேஜ்லேயும் சேர்ந்தாச்சு. நான் யாருங்கிறது இந்த சென்னையில் யாருக்குமே தெரியக்கூடாது. நானும் பேருக்கு ஏதாவது ஒரு கடையில் வேலை பார்க்குறேன். ஆமாம். என்ன கொச்சா ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. என்ன முடிவு கொச்சா? இனிமே நான் கோவை கோச்சாதான். சூப்பர் கோச்சா. ஆனால் கோபமே பட மாட்டேன். உன் கோபம் தானே உன்னை கோச்சாவாக மாற்றிருக்கு. ஆமாம் கோச்சா, கோபப்படாமல் எப்படி கோச்சா? கோபப்படலைன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க கோச்சா. கண்டிப்பாக நீங்கள் கோபப்பட்டே ஆகணும் கோச்சா. டேய், எனக்கு கோபமெல்லாம் வரும்டா, அதை தேவையான இடத்துல தான் நான் யூஸ் பண்ணுவேன். தேவையில்லாத இடத்துல கோபம் வரையில் நீங்கள் தான் என்னை அமைதிப்படுத்தணும். புரியுதா? நான் கோபப்பட்டா என்னாகும்னு அப்பப்போ எனக்கு பில்டப் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, நான் கோபப்படுறப்ப நீங்கள் எல்லாம் கோரஸாக சேர்ந்து பாட்டு பாடணும். ஆனால் எதுக்கு கொச்சா பாட்டு? நீங்கள் கோரஸாக பாடினாதாண்டா நான் கோபப்படக்கூடாதுங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இல்லைன்னா கோபப்பட்டுருவேன். இனிமே வேறு எந்த ஊருக்கும் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இல்லை. புரிஞ்சதா? அப்போது கோச்சாவுக்கு கோபம் வரையிலலாம் நாங்கள் கோரஸாக பாடினா உங்கள் கோபம் காணாமல் போயிடும். அப்படி தானே கோச்சா? அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆமாம், நாங்கள் என்ன பாட்டு பாடணும் கோச்சா? ஒரு நல்ல லவ் சாங்காக ரெடி பண்ணு. ஆமாம். என்ன கோச்சா, நீங்கள் ஏற்கனவே லவ் மேட்டரில் தானே கோவையை விட்டு சென்னைக்கு வந்திருக்கோம், இப்போ மறுபடியும் லவ் சாங் ரெடி பண்ண சொல்கிறீங்க? ஆஹா, எது சொன்னாலும் நம்பிடுறானுங்களே ஐயா. டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, எந்த சாங்கு பாடுனா கோபம் வராதோ அது மாதிரி ஒரு சாங்கை செலக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. நான் ஓகே பண்ணதும் அதை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? என்ன கொச்சா, இன்னும் சாங்கே நாங்கள் ரெடி பண்ணல, அதுக்குள்ளே நீங்கள் ஓகேவான்னு கேட்குறீங்க? ஆஹா, இவனுங்க என்னத்தை சாங்கு ரெடி பண்ணி என் கோபத்தை நிறுத்த போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.